விவாதிக்காமல் பல ஊடகங்கள்லாம் திருப்பி 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 ஒரு 25 நாளா இந்த எடப்பாடி பழனிசாமி பிஜேபி மீதிலாம் பேச மாட்டேங்கிறாங்க யாருமே. அதே ஆளுங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க டிபேட்ல கூட. அதே முகங்கள், அதே கருத்துக்கள் திருப்பி திருப்பி. என்ன குறைஞ்சது 62% ஆஃப் தமிழ் டெலிவிஷன் வியூவர்ஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அது ஆல் இண்டியா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வருது. அது எதற்கு காரணம்? என்னங்க இவ்வளவு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி வேவ் இருக்குது, அதெல்லாம் காமிக்காத இருக்காங்க தமிழ் தொலைக்காட்சிகள் என்பதுதான் ஒரு குற்றச்சாட்டு. அதை பாஜக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அல்ல, அதிமுக இவங்களே பேசுறாங்க. நிறைய பேர் திமுக காங்கிரஸ் எம்பிக்களே பேசுறாங்க. ஓகே, இதுல நீங்க பேசும்போது ஒரு லைன் சொன்னீங்க, டிசம்பர் 20 வாக்குல தேசிய தலைவர் அப்படின்றது லாங் பெண்டிங் ஒன். நமக்கு சிந்தூர், ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது, பெஹல்காம் அட்டாக், ஆபரேஷன் சிந்தூர், அதுக்கப்புறம் நம்ம தாக்குதல், இது விமான விபத்து நடந்தது. ஸோ அப்புறம் உங்களுக்கு எலெக்ஷன்ஸ் முன்னாடியே மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் டெல்லி எலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பீகார் எலெக்ஷன்ஸ்னு அடுத்தடுத்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், 4:1 டைம் லைன்ல இருக்கிற விஷயங்கள், இது போன்றதால் தள்ளி போயிட்டே வந்தது பாஜக தேசிய தலைவருக்கான தேர்தல். தற்போது டிசம்பருக்குள்ள எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன விண்டோ இருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி 5 மாநில தேர்தல் வருது, இல்லைன்னா ஜூனுக்கு தான் போகணும். இந்த டிசம்பர் 20க்குள்ள வைண்ட் அப் பண்ண வாய்ப்பு இருக்கா? இருந்தால் யாருடைய பெயர் முக்கியத்துவத்தில் இருக்கிறது? பூபேந்தர் சிங் யாதவ் தான் முதலில் இருக்காரு, கேசவ் பிரசாத் மௌரியா 2வதா இருக்காரு, அப்புறம் ஒரு பெண்மணி என்று சொல்லுகிறார்கள். அந்த பெண்மணி பெயர் யாருக்கும் தெரியாது எக்ஸப்ட் நரேந்திர மோடி. கேசவ் பிரசாத் மௌரியா பீகாரை வெற்றி கொடுத்தால் கேசவ் பிரசாத் மௌரியா அமித்ஷாவிற்கு மிக மிக நெருக்கமானவர். அதையும் தவிர 25ஆம் தேதி ராமர் கோவிலை திறக்கும் பொழுது யோகி ஆதித்யநாத்தும் மோகன் பாகவத்தும் ரகசியமாக லக்னோவில் குறைந்தது 2 மணி நேரம் தனியாக பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அதில் யோகி ஆதித்யநாத் தன்னுடைய ஒரு தாபத்தை எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ தேர் இஸ் கோயிங் டு பி ஒரு காம்ப்ரமைஸ் கேண்டிடேட் வருவான்னு சொல்றாங்க. கண்டிப்பாக பூபேந்தர் யாதவ் மேலதான் ஜீரோ இன் பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். அதுல நரேந்திர மோடியோட டிசிஷன் தான் ஃபைனல். இன்று நரேந்திர மோடிக்கு ஒரு கேள்விக்குறி என்ன என்று கேட்டால், பிஜேபி என்ன பீகார்ல வெயிட் பண்ணலையா? நட்டா தலைமையில தானே இருந்துக்கு. இன்னைக்கு நட்டாக்கு பிறந்த நாள் வேற. ஸோ அதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா நட்டா இருந்துட்டே பண்ணிட்டு இருக்குமே, நல்லா இல்லாட்ட புது தலைவர் வந்தாலும் பண்ணலாமோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. தட் இஸ் ஆல்சோ ஒரு கேஸ் ஃபார் ஒரு அக்ரிமெண்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. கூடிய விரைவில் நடந்து விடுவார்கள் என்று தான் நினைக்கிறேன். இதை பத்தி ஒன்றும் கஷ்டமே இல்லை அருண்.